ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டே வீடியோ தாங்க. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டுனா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தடவை கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போஸ்ட்டே பண்ணல, ஜஸ்ட் வந்து ரீசெண்ட் வீடியோஸில் இருந்தால் எடுத்திருக்கேன். ஏன்னா ரீசெண்ட் வீடியோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ கம்யூனிட்டி போஸ்ட் இதுக்கு அடுத்து நம்ம பண்ணி அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கேட்டிருந்தேன், ரீசெண்ட் வீடியோஸில் கேட்டிருந்தேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சின்ன ஸ்க்ரீனில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, MVS தமிழ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. மொத்த வீடியோக்கும் 4000 ஹவர்ஸ் வரணுமா, இல்லை ஒரு வீடியோக்கு 4000 ஹவர் வரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய மான்சேஷன் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்குங்கிறது தேவையே இல்லை. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய மொத்த வீடியோஸ்க்கும் சேர்த்து 4000 ஹவர்ஸ் வந்து நமக்கு மான்சேஷன் பேஜில் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அப்டேட் ஆயிருந்தால் போதும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மான்சேஷன் வந்து இனேபிள் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் யூடியூப் டீமுக்கு வந்து. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஓவரால் பார்க்கும்போது லாஸ்ட்டு 12 மந்தில் 1 இயர்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 4000 மணி நேரம் வந்து ரீச் பண்ணியிருக்கணும். அது டோட்டல் வீடியோஸில் தான், பர்டிகுலராக சிங்கிள் வீடியோலாம் கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புனிதா கிச்சன் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, தம்பி பேங்க் அக்கௌண்ட் நம்பர் யாருது வேணாலும் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் யாருடைய இது வேணாலும் கொடுக்கலாம். யூடியூப் இல்லை ஆட்சன்ஸில் எடுத்து பார்க்கும்போதும் கூட அதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ யாருடைய பேங்க் அக்கௌண்ட்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நானும் கூட இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இல்லை, எங்கள் அப்பாவோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் கொடுத்து வச்சுருக்கேன். நான் 18+ தான், பட் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து எங்கள் அப்பா பேரில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேற ஒருத்தவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டும் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் யார் பேரில் இருக்கோ அவங்களுடைய தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக அதை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஆட்சன்ஸ் தரப்பையும் சொல்லியிருக்கக்கூடியதை நான் ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் 360 அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, ஹாய் ப்ரோ, யூடியூப்பில் ஷார்ட் வீடியோவை ப்ரீமியரில் போட்டால் வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகுமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஷார்ட் வீடியோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நார்மல் வீடியோவாக ப்ளே ஆனது அப்படின்னு சொன்னால் ஹை சான்சஸ் இருக்கும் நமக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸில் நமக்கு வந்து வர்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு. மற்றபடி வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஷார்ட்ஸ்லேயே இந்த ஷார்ட் ஸ்பீட்லேயே வந்து போகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அதுக்கான வாட்ச் ஹவர்ஸ் இருக்காது. ஏன்னா ஷார்ட்ஸ் மான்சேஷன் ப்ரோக்ராம் வந்து வரவிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய மான்சேஷன் ப்ரோக்ராம் வந்து ஷார்ட்ஸ் மேக் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதற்காக இந்த ஒரு மான்சேஷன் ப்ரோக்ராம் வந்து வடிவமைக்கப்பட்டது கிடையாது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஏறாமலே இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி தோணலாம். நல்ல ரீச்சை கிடச்சி நல்ல வியூஸ் நல்ல வாட்ச் டைம் வந்தாலுமே இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கான மேஜரான ரீசன் அதுதான். ஏன்னா ஷார்ட் ஸ்பீட் அப்படிங்கிற விஷயத்தில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடும் அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் இந்த ப்ரீமியர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் டேத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அது நார்மல் வீடியோவாக ப்ளே ஆகும். ஸோ அப்போது வேணால் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆகும் அந்த வாட்ச் ஹவர்ஸ். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அது ரீச் ஆகுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிகமாக ரீச் ஆகும்போது அது வந்து கண்டிப்பாக வந்து ஷார்ட் ஸ்பீடை தான் அதிகமாக நம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஷார்ட்ஸ் மான்சேஷன் ப்ரோக்ராமில் ஃபோக்கஸ் பண்ணலாம் 2023 பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து நார்மல் கண்டென்ட்டோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லைக் இதுவே 4 நாளும் பரவாயில்ல, கொஞ்சம் கம்மியாக வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கலாட்டா சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ மந்தில் மான்சேஷன் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய சேனல் ஆரம்பித்தோடனே பெருசாலாம் ப்ரோ உடனே வியூஸ் ரேஞ்ச் வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஓரளவுக்கு டைம் எடுத்துச்சு. நான் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான நிறைய டீட்டெயில்ஸ் உள்ள வீடியோஸ் வந்து முன்னெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். பட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் வந்து நிறைய ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். அதில் ஒரு பார்ட்டாக முக்கியமான சீரீஸ் தான் அந்த யூடியூப் சீரீஸ் அப்படிங்கிறது. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது கரெக்டாக வந்து அந்த வீடியோஸ்லாம் போட ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோஸே அந்தளவுக்கு போக ஆரம்பிச்சிது. நான் எனக்கே டவுட்டாக இருந்தது, இது இன்னும் நிறைய பேருக்கு தெரியறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி சின்ன பேசிக்ஸ் கூட அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அதில் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து வீடியோஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா டெஸ்க்டாப்லேயே பண்ணி பழகுறாங்க, லைக் டெஸ்க்டாப்லேயே யூடியூப் வந்து நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல்
இல்லாமல் இப்போ நிறைய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 99.9% நம்ம மொபைல்லேயே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. லைக் யூடியூப் ஸ்டுடியோலாம் போய் நம்ம வந்து சில விஷயங்கள் பண்ணுறோம்னா, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே இப்போ வந்து மொபைல்லேயே ஆப்ஷன் வந்துட்டதால் நம்ம பெருசாக வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி தான் வீடியோஸ் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ குறிப்பிட்டு நான் இந்த ஒரு கொஸ்டினை விட்டுட்டு வேற எங்கேயோ போகிறேன்னு நினைக்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்கிறாங்க. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா 5 மந்த் அண்ட் வந்து ஒரு சில நாட்கள், ஒரு 20 நாளோ 30 நாள் 25 நாள் கிட்ட கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் போச்சு. 5 to 6 மந்த் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா மான்சேஷன் எனக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டைம் எடுத்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் ராம் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது வீடியோ ரீஅப்லோட் பண்ணால் மான்சேஷன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. வீடியோ வந்து ரீஅப்லோட் பண்ணுறதால எந்தவித பிரச்சனையும் இல்லை. பட் அந்த வீடியோ உங்களுடைய தானா அப்படிங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் மேக் பண்ண வீடியோனா கண்டிப்பாக வந்து அது அந்தளவுக்கு நல்லா ப்ளே ஆகலை, அந்த டைம் வந்து நான் தப்பாக அப்லோட் பண்ணிட்டேன், இல்லைனா வந்து லைக் அந்த ஒரு வீடியோ வந்து சில சேஞ்சஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கு அடுத்து கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. உங்களோட ஆடியன்ஸ் பார்க்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஅப்லோட் பண்ணுறதுனால பெரிய விஷயம்லாம் வரப்போகிறதில்ல. கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் குளோபல் கிரியேஷன் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எந்த டேட்டில் பேமெண்ட் வருமா என்ன கேட்டிருக்காங்க? அண்ணா உங்களுக்கு எந்த டேட்டில் பேமெண்ட் வருமா? 21 to 26. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆட்சன்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த டைம் பேமெண்ட்டுக்கான டைம் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸில் வந்து பர்டிகுலராக கொடுத்துருக்கக்கூடியது 21 வந்து மெயில் வரும். அதாவது 22 மார்னிங்கில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது மோஸ்ட்லி இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 5 பிஸ்னஸ் டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் லைக் ஒரு 26 27 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். லைக் 5 பிஸ்னஸ் டேஸ்ன்னு எடுத்தால் 26 27 அந்த மாதிரி போகலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பேமெண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டில். ஸோ இந்த ஒரு ப்ரொசீஜர் தான் நார்மலாக ஆட்சன்ஸில் வந்து அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ், அந்த சென்ட் பண்ணக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயிலெலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மட்டும் தான். மற்றபடி இந்த ஒரு விஷயம் தாங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் நடக்கும். சம்டைம் ஏதாவது ஒரு டிலே நடக்கும். அது ஆட்சன்ஸ் தரப்புலையாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் தரப்புலையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிக்கலாம், இந்த ஒரு விஷயம் இருக்கலாம். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் மேன் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. சார் யூடியூப் சில்வர் ப்ளே பட்டனுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்து நமக்கு சில்வர் ப்ளே பட்டனுக்கு, அதாவது பொதுவாக வந்து கிரியேட்டர் அவார்ட்ஸுங்கிறது நிறைய இருக்குது. அதில் ஒரு அவார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன். ஸோ இந்த சில்வர் ப்ளே பட்டனுக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வேணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா 1 million சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் ரீச் பண்ணால் கோல்டன் ப்ளே பட்டன், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 million ரீச் பண்ணால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ப்ளே பட்டன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டருக்கு வந்து அவார்டாக சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் அவார்டு நீங்களும் வாங்கிக்கலாம். கிரியேட்டர் அவார்டு காண்டி ஒர்க் பண்ணணும் கிடையாது, நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு அங்கீகாரமாக ஒரு அவார்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் ப்ரெசென்ட் பண்ணக்கூடியது தான் இந்த கிரியேட்டர் அவார்ட். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் ஊட்டி அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரோ ஒரு டவுட்டு, 1 இயருக்குள்ளே 1K சப்ஸ்கிரைபர் இருக்கணுமா, இல்லை நார்மலாக 1K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், பட் நிறைய பேருக்கு அது போய் சேரல. கண்டிப்பாக இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஆமாங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுடைய சேனலில் ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்போ வேணாலுமே அந்த எலிஜிபிலிட்டி வந்து கம்மியாக்க போகிறதில்ல, அது அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து எலிஜிபிலிட்டி அந்த டைம் எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட் வந்து கிடையாது. அதாவது இப்போ ஒரு 4000 வாட்சவர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வித்தின் 12 மந்த்துக்குள்ளே, லாஸ்ட் 12 மந்த்துக்குள்ளே நம்ம வந்து ரீச் பண்ணணும். பட் அப்படியே நம்ம வந்து இந்த சப்ஸ்கிரைபர் ரேஞ்சுக்கு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அதை பொறுத்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கும் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்து நீங்கள் எப்போ ரீச் பண்ணியிருந்தாலுமே ஒன்ஸ் உங்களுடைய சேனலை ரீச் பண்ணிட்டீங்கனாலே போதும். பட் நம்ம 4000 மணி நேரம் அப்படின்னு வரும்போது லாஸ்ட் 12 மந்த்தில் ரீச் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்சர்ஸ் ரெண்டுமே வந்து லாஸ்ட்டு 12 மந்த்தில் ரீச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி கிடையாது, பர்டிகுலராக வாட்சர்ஸ் மட்டும் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முடிச்ச அளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் அந்த கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் Q&Aலையும் எடுக்கிறதுக்கு கூட ட்ரை பண்ணுறேன். இது ஒரு வீடியோவில் தான் கைஸ். அண்ட் இன்னும் அதிகமாக வந்து கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைவ்லி ஜாயின் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே லிமிட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை
சேனலை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பாய், சி யூ. வீடியோ சந்திப்போம்.